சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடா. ஹலோ மைக் டெஸ்டிங். டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. ஹலோ டியர் மார்டிஸ், நம்ம தமிழ்ல ஏகே நடிச்சு ரிலீஸ் ஆன படம் வேதாளம். இந்த பெங்காலி காரனுங்க அவனுங்க ஊர்ல சுல்தான் அப்படிங்கிற பேர்ல ரீமேக் பண்ணி சோழிய முடிச்சு அனுப்பியிருக்கானுங்க. சும்மா சொல்லக்கூடாது மக்களே, செமையான சரியான சம்பவம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கானுங்க. வீடியோக்குள்ள போமா? நல்ல கொஸ்டின். இந்த பெங்காலி வேதாள ரீமேக்ல பாத்தீங்கன்னா ஏதோ பயங்கரமான ஒரு ஆக்ஷன் படத்துக்கு வந்த மாதிரி பில்டப் பண்றாங்க டைட்டில் கார்டுல. ஏண்டா இந்த 90s அனிமேஷன் டைட்டில் கார்டை போடுறதுக்கு இவ்வளோ பில்டப்பா? டைட்டில் கார்டே இவ்வளவு மொக்கையா போடுறீங்கன்னா அப்போ படம் எந்த லட்சணத்துல இருக்கும் நீங்களே பாத்துக்கோங்க. இனிமே நடக்க போற சம்பவத்துக்கு அஜித் ஃபேன்ஸ் நான் பொறுப்பு இல்ல. சோழி முடிச்சு. நம்ம தமிழ் வெர்ஷன் வேதாளத்துல பாத்தீங்கன்னா இத்தாலியில இருக்கக்கூடிய சில ஆபீசர்ஸ் வில்லனை எப்படிலாம் பிடிக்க போறோம் அப்படிங்கறத பத்தி ஸ்கெட்ச் போட்டுட்டு இருப்பானுங்க. அப்படியே இங்க பெங்காலி வெர்ஷன் வேதாளத்துக்கு வந்தீங்கன்னா உள்ளூர் கைடு ஒருத்தன் 1 மணி நேரமா பேசிட்டு இருப்பான். ஆனா இவனுங்களும் நாங்க ஒரு இன்டர்நேஷனல் டீம்டா அப்படின்னு காமிக்கிறதுக்காக ஒவ்வொரு நாட்டுல இருந்து ஒவ்வொரு டூரிஸ்ட் கைட பிடிச்சிட்டு வந்திருக்காங்க போல. மங்கோலியால இருந்து ஒருத்தன், மஸ்கட்ல இருந்து ஒருத்தன், இந்தியன் ஒரு 2 பேரு, நேபாளி ஒருத்தன், இது மாதிரி வெளிநாட்டுல இருக்கக்கூடிய கைடெல்லாம் கூப்பிட்டு வச்சு நம்ம எந்தெந்த ஏரியாவெல்லாம் டூரிஸ்ட சுத்தி பார்க்க கூப்பிட்டு போறோம் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க போல. அப்போ டெரரிஸ்ட பிடிக்க இல்லையா? டெரரிஸ்ட பிடிக்க போறாங்களா? யார் இவிக்கலா? என்னடா நீ விவசாய கட்டதரமா பேசிக்கிட்டு ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. நம்ம தமிழ் வெர்ஷன் வேதாளத்துல பாத்தீங்கன்னா நம்ம யாரை பத்தி பேசுறோம், யாருக்கான ஸ்கெட்ச் இது அப்படின்னு ஆடியன்ஸ்க்கு புரிய வைக்கிறதுக்காக 3 வில்லன்களுக்கும் ஒரு இன்ட்ரோ ஒன்னு காம்பானு. நம்மளோட டார்கெட் 1 அனிகேட் 2 அபிநய் 3 ராகுல். அப்படியே இங்க பெங்காலி வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு வாயாலே வில்லன் பேர் சொல்லிட்டு இருக்கான். 1 உஜான் 2 லாமா. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? இவன் யார பத்தி பேசுறான், எதுக்காக இப்படி உளறிட்டு இருக்கான், யார் இவன் அப்படின்னு ஒரு கன்றாவியுமே தெரிய மாட்டேங்குது. இவன் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கான். எடடே அப்ப எதுக்கு தாண்டா அந்த சீனெல்லாம் எடுத்து வைக்கிறீங்க? யார பத்தி பேசுற ஒரு இன்ட்ரோ இல்ல, யார் அவங்கன்னு ஆடியன்ஸ்க்கு ஒண்ணும் தெரியல. நீங்களாம் ஒரு மிலிட்டரி ஆபீசர்ஸ். நீ தாண்டா டிரைவர், உன்னை தாண்டா வச்சு ஓட்டவனே. அடுத்து நம்ம தமிழ் வெர்ஷன் வேதாளத்துல பாத்தீங்கன்னா பெரிய ஒரு ப்ளூ பிரிண்ட வச்சு எந்த இடத்துல டார்கெட் இருக்கா அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருப்பானுங்க. ஆனா இந்த பெங்காலி வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சிவில் இன்ஜினியர் ஸ்டூடெண்ட் வரைஞ்ச 3 ஈஜி டிராயிங் பில்டிங் எடுத்துட்டு வந்து லோக்கல் கைட்ஸ் எல்லாம் கும்பலா பேசிட்டு இருக்கானுங்க. ஏண்டா பெங்காலி டூரிஸ்ட் கைட்ஸ், ஒரு லோக்கல் ப்ளூ பிரிண்ட் மேப் கூட உங்களுக்கு கிடைக்கல? இப்படி யார பத்தி பேசுறோம், எதுக்காக பேசுறோம், என்னத்துக்கு பேசுறோம் அப்படின்னு ஆடியன்ஸ்க்கு ஒண்ணுமே புரியாமலே ஒரு சீன் எடுத்து வச்சிருக்காருங்க. இந்த இளவுக்கு எதுக்குறா இந்த சீன் எடுத்து வைக்கணும்? யாரா நீங்கெல்லாம்? What the hell are you doing Alpha 2C? உங்களுக்கு எல்லாம் வேற வேலையா கிடையாதா? இதெல்லாம் கூட மன்னிச்சிருவேன்டா. ஆனா இன்டர்நேஷனல் வில்லன் ஒருத்தனை காமிக்கிறாங்க. அவன் ஆளும் மண்டையும் பல்லுல இருக்கிற கரையும் வச்சு பார்க்கும்போது இந்த வடக்குல இந்த பான் பராக்கு குட்கா பான் மசாலா போட்டு துப்பிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா? அதுல எவனோ ஒருத்தனை பிடிச்சு பொறுக்கி இந்த பெங்காலி கைடுகளை கொண்டாந்து இருக்கானுங்க. இவன் வில்லனாடா? எஸ் சார். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். தமிழ்ல எப்படி மொட்ட ராஜேந்தர் அண்ட் கேங் இருப்பாங்களோ அதே மாதிரி பெங்காலில கொட்ட ராஜேந்தர் அண்ட் கேங். உங்க வெப்பன்ஸ்ல ரெடியா இருக்கடா? டார்கெட் மிஸ் ஆக கூடாது. அஜித் ஃபேன்ஸ் கல்லையும் கடப்பாரையும் வச்சுட்டு ரெடியா இருக்க. நம்ம இப்ப பெங்காலி அஜித்தை பார்க்க போறோம். ஆனா நானும் எத்தனையோ ரீமேக் படங்களை பார்த்திருக்கேன்டா. ஒன்னு தமிழ்ல என்ன இன்ட்ரோ மியூசிக் போட்டாங்களோ அதை அப்படியே எடுத்து ரீமேக்ல போடுறது. ரெண்டாவது நம்மளே ஒரு இன்ட்ரோ தீமை நம்ம ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கிரியேட் பண்றது. ஆனா சம்பந்தமே இல்லாம ஏன்டா விஐபி தீம் மியூசிக் எடுத்து இன்ட்ரோ மியூசிக்கா போட்டு வச்சிருக்கீங்க? யாரா நீங்கெல்லாம்? எங்கேந்திரா வந்திருக்கீங்க? வேற லெவல்ல அலப்பறை கொடுத்துட்டு இருக்கீங்களே.
டியர் மாண்டிஸ், இவங்க தான் நம்ம லக்ஷ்மி மேனன். திஷா நம்ம தமிழ் வெர்ஷன்ல மொட்டை ராஜேந்தருக்கு பாத்தீங்கன்னா பூமி என்ன சுத்துதே அப்படின்னு சொல்லி ஒரு சாங் ஒன்று போட்டிருப்பாங்க காமெடியா. பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க. பூமி என்ன சுத்துது. அதே மாதிரி நம்ம பெங்காலி கொட்ட ராஜேந்தருக்கு அதே பூமி என்ன சுத்துதே சாங்க ரீக்ரியேட் பண்ணி போட்டிருப்பானுங்க. அப்புறம் ஏன்டா ஹீரோக்கு இன்ட்ரோ மியூசிக் மட்டும் விஐபி மியூசிக்க போட்டீங்க? அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. வேதாள படத்துல என்ன பிஜிஎம் வரும்? என்ன ஓப்பனிங் சாங்கான விநாயகரை பத்தி பாடுற மாதிரி ஒரு சாங் வச்சிருப்பாங்க. கரெக்ட், அந்த சாங்கோட தீமை தான் ஏகே அஜித்துக்கு இன்ட்ரோவா போட்டிருப்பாங்க. அப்படியே இந்த பெங்காலி வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா அது ஒரு ஈத் முபாரக் சாங். ஏன் உங்க ஊர் ஆடியன்ஸ் விநாயகருக்கு சாங் வச்சா ஒத்துக்க மாட்டாங்களா? தப்பா பேசாதீங்க ப்ரோ. படம் பேரு சுல்தான், அப்ப அங்க ஈத் முபாரக் சாங் தானே வைக்கணும். அதுதானே சட்டப்படி சரி. என்ன சட்டமோ என்ன கொட்டமோ போங்கடா டேய். நாசம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. நாசம் பண்ணி தொலையட்டுமே, விடுங்க. நாசமா போயிருவீங்கடா. டியர் மாடிஸ், அடுத்து நம்ம பெங்காலி ஸ்ருதிஹாசனோட என்ட்ரி. என்னடே, ஹீரோயினுக்கு கூட சொந்தமா பிஜிஎம் போட மாட்டீங்களாடா? எல்லாம் யூடியூப்ல இருந்தா சுடுவீங்களா? அது சரி, நீங்க தான் வேதாளம் படத்துக்கு விஐபி மியூசிக் போட்டு வச்சீங்களாச்சே. பெங்காலி அஜித்துக்கே பேக்கூஃப் மாதிரி இன்ட்ரோ மியூசிக் சுட்டு வச்சிருக்கீங்க. ஹீரோயினுக்கெல்லாம் பிஜிஎம் எதிர்பார்க்க முடியுமா என்ன? போய் தொலை. எப்பெல்லாம் நான் என் கையை நெத்தி மேல வைக்கிறேனோ அது டிங்கு 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 தலை ஆட்டணும். ஓகே, once more. ஏண்டா டேய், நாங்க எங்க ஊர் ஏகேவை உங்க ஊருக்கு கூட்டியாந்து கேப் டிரைவரா நடிக்க வச்சோம். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக நீங்க உங்க ஊர்ல இருந்து ஆளை இறக்கி வேதாள ரீமேக்னு பழி வாங்குறீங்களே, இதெல்லாம் அநியாயமா இல்லையாடா? இனிமே உங்களுக்கு ஒரு கும்பிடு, உங்க பெங்காலிக்கு ஒரு கும்பிடுறா. தேவா, என்ன மன்னிச்சிட்ட இல்லடா. இவனுக்கு சப்போர்ட்டா இருக்கிறது இவனோட அண்ணனுங்க. கொல்கத்தால இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் லோக்கல் கேப் டிரைவர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு தொடர்ந்து பொண்ணுங்க காணா போயிட்டே இருக்காங்க. அதனால இவங்கள யாரையாச்சும் நீங்க பாத்தீங்கன்னா உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. நீங்க செய்யற உதவிக்கு தகுந்த சன்மானம் கொடுக்கும். நம்ம ஏகே தான் ரொம்ப நல்லவராச்சே. கொல்கத்தா ரவுடிய போட்டு கொடுக்க எஸ் வில்லனுங்க ஏகேவை கடத்தி காருக்குள்ள தூக்கி போட்டு கொண்டு போயிருவாங்க அவங்க ஏரியாக்கு. அப்போ ஒரு ஏகே மாசான ஒரு ஆக்டிங் கொண்டு பண்ணிருப்பாரு. அந்த ஆக்டிங்க நான் இப்போ என் ஸ்டைல்ல பண்றேன் பாருன்னு இவன் பண்ணி வச்சிருக்கான் பாருங்க. धूमधाम शेष இல்ல ஒன்னே ஒண்ணுதான், எவ்வளவு பிரச்சனை, நிறைய பிரச்சனை கொடுக்குறாங்க. நம்ம ஏகே ஃபர்ஸ்ட் வில்லனை போட்டு தள்ளிட்ட பிறகு அவனுடைய அண்ணன் அபிநய் ஒருத்தன் வரதா காமிப்பாங்க. அந்த அபிநய் கேரக்டரை ஸ்டைலிஷான ஒரு வில்லனா காமிச்சிருப்பானுங்க. ஆனா அப்படியே இந்த பெங்காலி வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம உள்ளூர்ல புள்ளைங்கோன்னு சொல்லிட்டு சில கும்பல் சுத்திட்டு இருப்பாங்க தெரியுமா? இந்த கலர் கோழி குஞ்சு மாதிரி மண்டையெல்லாம் செம்மட்ட மண்டை ஆக்கிட்டு அந்த மாதிரி ஒருத்தனை காமிக்கிறானுங்க. இப்ப பாரு, நான் அவனுக்கு நல்ல டெரரான கான்டாக்ட் லென்ஸ் எல்லாம் போட்டு விடுறா பார் அப்படின்னு சொல்லி கண்ணுல பொற விழுந்த மாதிரி ஆக்கி வச்சிருக்கானுங்க. யாரா நீங்க எல்லாம்? No comments. Simply yes. என்னடே, இவனுக்கு ஏன்டா ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்லாம் போட்டு விட்டுருக்கீங்க? சரி சரி சரி, இது ஒரு ஹலாலான படம் ஒத்துக்கிறேன். என்னடே, அவனுக்கு ஆல்ரெடி கண்ணு தெரியாது, இப்படி லைட் எல்லாம் வேற ஆஃப் பண்றீங்களே. हेलो லோ माइक टेस्टिंग 3 माइक टेस्टिंग
কুমির তোর জলকে নেমেছি, কুমির তোর জলকে নেমেছি। பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. হ্যালো হ্যালো, என்னடா சவுண்ட் இது? எரும மாடு குட்டி போடுற மாதிரி. আসছি রে আসছি। তাকিয়ে দেখ, তোর সামনে দুটো উই পোকা উড়ে আসছে। আসছি রে আসছি। ஏண்டா டேய், என்னடா ரியாக்ஷன் இதெல்லாம்? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? வேதாள ரீமேக் சொல்லி வேதாளம் படத்தெல்லாம் ஸ்பூப் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. கோப்பன் தாம்பர பரணில தலைமுழுக கருமண்டா. அடுத்து நம்ம பெங்காலி ஏகே ரெண்டாவது வில்லனையும் போட்டு தள்ளிடுவார். போட்டு தள்ளிட்டு அப்பதான் அவர் ஒரு உண்மையை ஸ்ருதிஹாசன்ட்ட சொல்லுவாரு. பெங்காலி லட்சுமி மேனன் அவருடைய தங்கச்சியே இல்ல. அங்கதான் ஒரு பிளாஷ்பேக் ஒன்று ஓபன் பண்றாங்க. இது வரைக்கும் நீங்க பார்த்ததெல்லாம் என்ன ஃபன்னு, இனிமே தான்டா இருக்கு ரியல் ஃபன்னு. எல்லாம் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. பிளாஷ்பேக்ல நம்ம ஏகே எப்படி இங்க ஒரு பெரிய ரவுடியோ அதே மாதிரி பெங்காலில அவன் பெரிய ரவுடியா இல்ல பைத்தியம். ஐயா, நான் வீடியோ கூட பண்ணலையா, என்ன உயிரோட விட்டுருங்க ஐயா. ஐயா தயவு செஞ்சு என்ன உயிரோட விட்டுருங்க ஐயா. இந்த கர்மத்தெல்லாம் பார்க்க முடியலையே. ஏண்டா இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுட்டு இருக்கீங்க? யாரா நீ? எங்கேந்திரா புடிச்சிட்டு வந்தாங்க உடனே ரவுடி மாதிரி ரியாக்ஷன் கொடுக்க சொன்னா கஜினி பட சஞ்சய் ராமசாமி மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்க. எங்கேந்தியா புடிச்சிங்க உடனே? பாடுவே புடுவே பாடிவாலா பூஜ்வே. சரியான பைத்தியக்கார பயலா இருப்பானோ? தெரியாதாமா இந்த படத்தெல்லாம் ரிவ்யூ பண்ண வந்துட்டோமோ? உயிர் மேல ஆசை இருந்தா இப்பே ஓடி போயிடுறான் மாண்டி. அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? சரி, இப்ப நம்ம மேட்ருக்கு வருவோம். பிளாஷ்பேக்ல வில்லன் கேங்கு ஒரு பெண்களை கடத்தி பிசினஸ் பண்ற ஒரு கும்பலுங்க. அத நம்ம லட்சுமி மேனன் எக்ஸ்போஸ் பண்ண லட்சுமி மேனனோட குடும்பத்தை வில்லனோட கேங்கு போட்டு தள்ளிடுது. இதனால ரொம்ப அப்செட் ஆன நம்ம பெங்காலி ஏகே லட்சுமி மேனனை தங்கச்சியை ஏத்துக்கிறாரு. ஆனா இதுல என்ன ட்விஸ்ட்னா, நம்ம பெங்காலி லட்சுமி மேனனுக்கு நடந்தது எதுவுமே ஞாபகம் இருக்காது. வில்லனுங்க போட்டு பொழந்த போல அப்படி அம்புட்டுதான் பிளாஷ்பேக். இப்ப பிரசன்ட்டுக்கு வருவோம். நம்ம ஏகேவோட தங்கச்சி லட்சுமி மேனனை நம்ம வில்லன் ஆளுங்க புடிச்சு வச்சிருவாங்க. புடிச்சு வச்சுட்டு ஏகே நீங்க வா அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருப்பான் இல்ல. அப்ப ஏகே வந்து மாசா அவரோட தங்கச்சியை கூட்டு போவாரு. அந்த சீனை இவனுங்க எடுத்து வச்சிருக்காங்க பாருங்களேன். லூசுரா. டேய், இவன் என்ன பைத்தியமா? இவன் மண்டையில எதுவும் பிரச்சனையா? ஏன்டா இப்படி எல்லாம் கொல்றீங்க? தமிழ் ஆடியன்ஸ பார்த்தா உங்களுக்கு பாவமா தெரியலையாடா? அஜித் மாதிரி கொஞ்சம் கலரா இருந்தா அவன் ஏகே ஆயிடுவானாடா? ஏன்டா இப்படி கொடுமை பண்ணி வச்சிருக்கீங்க? சொல்லுங்களா பெங்காலி பேக்கூப்ஸ். என்ன கொடுமை சரவணனது. படத்துல 1-2 சீன் இல்ல. படம் ஃபுல்லாவே இந்த ஆளு வேதாளம் கேரக்டரை பைத்தியக்கார கேரக்டர் நினைச்சு பைத்தியவோட தான் ரியாக்ஷன் பண்ணிட்டு இருக்கான். சார் আমাকে মারবেন না স্যার, স্যার প্লিজ আমাকে মারবেন না স্যার. அவன சொல்லி நிறுத்துவீங்களா? அவன் நிறுத்துறான். லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. வந்துட்டான்டா வந்துட்டான்டா. மொத்தத்துல இந்த வேதாளம் படத்தை பத்தி ஒரே வார்த்தையில சொல்லணும்னா வேண்டாத வேலைனா சொல்லலாம். செவனேன்னு வெட்டியா இல்லாம ரீமேக்குங்கிற பேர்ல தமிழ் டான்ஸை வெறியேத்தி ஒரு வழி பண்ணிட்டீங்கடா. ஏகே ஃபேன்ஸ் இன்னும் உசுரோட தான் இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. முக்கியமா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் இந்த வீடியோ பல பேருக்கு ரீச் ஆகும். Welcome to the Monday Show. Let's go. Cinema like comedy, remake like tragedy, logic illa story cool, none the remedy. Bad movies, bad acting, roast to ready. Panchu pesu funu podu set to baby. The Monday Show full fire da, idu roast illa, semi viral.